ஒத்துக்கிட மனசுலாட்டையோ. அதான் நேசம். ஒரு ஆம்பளை பெண்குயின் ஒரு பொம்பளை பெண்குயினை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணு தெரியுமா? ஒரு கல்லை எடுத்துட்டு போயிட்டு அது முன்னுக்கு போட்டுரும். அப்புறம் அந்த பொம்பளை பெண்குயின் அந்த கல்லை செக் பண்ணும். ஐ லவ் யூ. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ்? 2 மினிட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறியேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். அந்த கல் ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, இல்லாச்சும் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா செக் பண்ணும். இன் கேஸ் அந்த கல்லில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? கட்டு தான். அதாவது ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஆம்பளை பெண்குயின் ஸ்ட்ராங்கான கல்லை எடுத்து வந்து கொடுத்தா அவர் கூட போயிடும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண வேணா அவரு தேவதாஸ் தான். பாட்டு பாடி சுத்த வேண்டிதான். ஏன் ஒரு பொம்பளை பெண்குயின் ஒரு கல்லை தேடுதுன்னா, அது ஸ்ட்ராங்கான கல் எதுக்கு தேடுதுன்னா, அதை வச்சுதான் அது கூடு காட்டும். நெக்ஸ்ட் அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கூடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அந்த பொம்பளை பெண்குயின் அவரை ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கல்லை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஒரு பெண்குயினே இவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு. நீ படிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு வெட்டியாக வீட்டில் இருக்க. உன்னை எவ்வளாச்சும் லவ் பண்ணுவாளா? இல்லை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாளா?